السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 166 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 167வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நம்ம அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள், இந்த பாடத்தை முழுமையாக கண்டு அதை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதத் எண் நம் எண் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் அதத் என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடத்தை நாம் இன்று காண இருக்கின்றோம். கினாயாத்துஹு, அததுடைய கினாயாத்துகள். கம் வக்க ஐயின் வக்கதா, அதாவது அதது எண்களை நேரடியாக சொல்லாமல் மூடலாக சொல்வதற்கு கினாயாத்து. அப்ப எண்ணை மூடலாக வருபவைகள். இப்ப அததின் மூடல்கள், அததின் ஒரு எண்ணின் மூடல்கள், மூடலான வார்த்தைகள் என்று அர்த்தம். ஒரு எண்ணின் மூடலான வார்த்தைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா கம் ஒக்க ஐயின் ஒக்கதா, இது மூணும் தான். அப்ப இது மூணுமே ஒரு எண்ணின் மூடலான குறிக்கும். எத்தனைன்ற எண்ணிக்கைய அப்படியே நேரடியாக 10 15 என்று என்ன செய்யாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணை குறிக்காமல் மூடலாக குறிக்கும். அதான் மூடலான வார்த்தைகள். எண்ணை குறிக்கும், ஆனால் மூடலாக குறிக்கும். இந்த 3 எழுத்துக்கள் தான், இந்த 3 வார்த்தைகள் தான் இது மூணும். சரியா? அப்ப இது ஒரு நீண்ட பாடம். சரியா? வாருங்கள், நாம் என்ன செய்வோம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்ப முதல் பகுதி, இப்ப அலம்சுலத்து உதாரணங்கள். முதல் பகுதியை கவனிங்கள். 1, ஃபர்ஸ்ட் அர்த்தம் வைத்து விடுவோம். அதுக்கப்புறமா என்ன செய்வோம், சிறு விளக்கங்கள் கொடுப்போம். சரியா? 1 பாருங்க. கம் மதீனத்தன் ஷாஹத்த, எத்தனை நகரத்தை நீ பார்த்திருக்கிறாய். 2வது கம் மஸ்னஅன் பில் இக்லீமில் ஜுனூபியி, தெற்கு பிராந்தியத்தில் எத்தனை தொழிற்சாலை இருக்கின்றன. 3வது கம் தில்மீது இஜ்தஹத, எத்தனை மாணவர்கள் இஜ்தஹத முயற்சி செய்தனர். 4வது கம் தகீகத்தன் இன்ததர்தனி, எத்தனை நிமிடங்கள் என்னை நீ எதிர்பார்த்திருந்தாய். சரியா? அதுக்கப்புறமா கம் ஜவுலத்தன் ஜுல்து லில் ஹக்கி, எத்தனை சுற்றுகள் உண்மைக்காக நான் சுற்றினேன், உண்மைக்காக நான் சுற்றினேன். 6வது பிகம் ஜுனைஹின் இஷ்தரைத்த ஹாத சௌப, இந்த ஆடையை எத்தனை பவுண்டுகளுக்கு நீ வாங்கினாய். சரியா? எத்தனை ரூபாய்க்கு, பவுண்டிற்கு நீ வாங்கினாய். சரியா? இதெல்லாம் படிச்சாச்சா? அப்ப அடுத்து பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. 1 கம் உலூமின் தரஸ்த, எத்தனையோ கல்விகளை தரஸ்த நீ படித்தாய், நீ கற்றுக்கொண்டாய். 2வது கம் கிதாபின் இந்த, எத்தனையோ புத்தகங்கள் இந்த உன்னிடத்தில் இருக்கின்றன. 3வது கம் பாய்ஸின், எத்தனையோ கஷ்டப்படுபவர்கள் மாத்த ஜூஅன், பசியால் இறந்தனர். 4வது கம் சாத்தின், எத்தனையோ மணி நேரங்கள் கலைத்துஹா லாஹியன், அந்த எத்தனையோ மணி நேரங்கள், அந்த மணி நேரங்களை நான் கழித்தேன் லாஹியன், வீணாக இருக்கக்கூடிய நிலையில். 5வது கம் இஆனத்தின் அஅன்த, எத்தனையோ உதவிகள் அஅன்த, நீ உதவி செய்தாய். சரியா? அப்ப இங்க கம், இங்கேயும் கம் வந்திருக்கிறது. ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை நம்ம எல்லாமே கேள்வியாக பார்த்தோம். இது எப்படி படித்தோம்? ஒரு சென்டென்ஸாக, ஒரு வாசகமாக படித்தோம். ஒரு கேள்வியின் துணியில் படிக்கவில்லை. ஆனா இதுவெல்லாம் என்னவா படித்தோம்? கேள்வியின் துணியில் படித்தோம். சரியா? இப்ப கேள்வியின் துணியில் கம் வரும். அதே போல ஹபரியாவாக ஒரு வாசகத்திற்கும் என்ன வரும்? கம் வரும். அப்படி கேள்வியின் துணியில் வருவது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லாட்டி ஒரு வாசகத்தில் ஒரு வாசகம், ஒரு ஹபரியை, ஒரு ஒரு செய்தியை அது அறிவிக்கின்றன என்பதை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நாம் எப்படி காண்பது என்பதை தான் என்ன செய்ய போகின்றோம், நாம் பார்க்க இருக்கின்றோம். சரியா? இப்ப இதெல்லாம் என்னது? கேள்வி. இதெல்லாம் கேள்வி, இஸ்திஃபாமியாக வரக்கூடிய கம். இதெல்லாம் ஹபரியாக வரக்கூடிய கம். கேள்விக்கு வரக்கூடிய கம்முக்கு கம்முன் இஸ்திஃபாமியா, இஸ்திஃபாமியா என்று கூறுவார்கள். அதே போல ஒரு வாசகத்தில் ஹபரியா, ஒரு செய்திக்கு வரக்கூடிய, ஒரு செய்தியின் வாசகத்தில் வரக்கூடிய அந்த கம்முக்கு ஹபரியா என்று கூறுவார்கள். சரியா? இப்பொழுது பாருங்கள், எத்தனை நகரத்தை நீ பார்த்தாய்.
அப்ப இங்க கம் என்பது இஸ்திஃபாமியா. இங்கே எத்தனையோ கல்விகளை தரஸ்த நீ படித்தாய். அப்ப இங்க கண் என்பது எப்படி எதற்கு வந்துள்ளது? ஹபரியாவாக வந்துள்ளது, ஒரு செய்தியில் வந்துள்ளது. சரியா? அப்ப இஸ்திஃபாமாக வரும்பொழுது பின்னாடி வரக்கூடியது தம்யீஸ் என்பது அடிப்படையில் நசபு வர வேண்டும். அந்த கம் என்பது இஸ்திஃபாமில் வரும் பொழுது அதுக்கு பின்னாடி வரக்கூடியது என்ன வர வேண்டும்? நசபு வர வேண்டும். சரியா? தம்யீஸ் என்ற அடிப்படையில் நசபு வர வேண்டும். அதே போல அந்த கம்மில் ஜார் நுழைந்தால் இந்த ஜுனைஹின் என்பது மஜ்ரூராக படிக்க வேண்டும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இஸ்திஃபாமியா கவனிங்க. இஸ்திஃபாமிலாவில் கம்முக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை எப்படி வர வேண்டும்? நான் தமீஸ் என்ற அடிப்படையில் நசபாக முஃப்ரதாக மன்சூபாக தான் வர வேண்டும். சரியா? ஆனால் ஜர்ரு நுழைந்து விட்டால் முஃப்ரது மஜ்ரூராக மாறிவிடும். அவ்வளவுதான் சட்டம். சரியா? இப்ப முஃப்ரத் மன்சூபாக வர வேண்டும். இஸ்திஃபாமியாக இருந்தால் கம்மு, அதுக்கு பிறகு வரக்கூடிய முஃப்ரத் மன்சூபாக வர வேண்டும். ஜார் நுழைந்தால் மஜ்ரூராக முஃப்ரதாக வரும். இப்ப வாருங்க, இதுக்கு பின்னாடி எப்படி வரும்? கம் ஹபரியாவுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜம்மாக வரும், இல்லாட்டி முஃப்ரதாக வரும். ஆனால் மஜ்ரூராக தான் வரும். இப்ப உலும் என்பது ஜம்மு, கிதாப் என்பது முஃப்ரது, பாயிஸ் என்பது முஃப்ரது, சாத் என்பது ஜம்மு, யானத் என்பது முஃப்ரது. முஃப்ரதா வரும், இல்லாட்டி ஜம்மா வரும். ரெண்டும் எப்படியா வரலாம், முஃப்ரதா வரலாம், ஜம்மா வரலாம். ஆனால் மஜ்ரூராக தான் படிக்க வேண்டும். அப்ப இதுதான் பெரிய வித்தியாசம். இது கம் ஹபரியாவாக இருந்தால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும்? ஜம்மு அல்லது முஃப்ரத், ஆனால் மஜ்ரூராக தான் இருக்க வேண்டும். இஸ்திஃபாமியாக வந்தால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை முஃப்ரதாக தான் இருக்க வேண்டும். அதே போல தமீஸ் என்ற அடிப்படையில் மன்சூபாக தான் இருக்க வேண்டும். ஆனால் பா நுழைந்து விட்டால் அது மஜ்ரூராக படிக்கப்படும். இதுதான் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சட்டம். இன்னொன்னு பாருங்க, யாராப் என்ன யாராப் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்திஃபாமியத்தை பாருங்க. அதே போல இதுலயும் பாருங்க. இது கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டும். என்னவென்றால் யாராப் எப்படி வழங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஷாஹத்த ஷாஹத்த என்பது முத்தாத்தியான ஃபேல். முத்தாத்தியான ஃபேலாக இருந்தால் அதனுடைய முத்தாத்தினா மஃபூல் தேவல. அப்ப வேறு மஃபூல் அதற்கு வரவில்லை என்றால் இதுதான் அதனுடைய மஃபூல். சரியா? ஆஹ் அதே போல தரஸ்த முத்தாத்தியான ஃபேல். இப்ப அதுக்குன்னு எது தனி மஃபூல் வரல, ஃபேலமீர் ஃபைல் மட்டும் தான் இருக்கு, மஃபூல் வரல. அப்ப இதுதான் என்னது? அதனுடைய மஃபூல். சரியா? அப்ப மஃபூல் என்ற அடிப்படையில் இருக்கிறது. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, இல்ல ஃபேலே வரவில்லை, பின்னாடி என்ன செய்யவில்லை? ஃபேலே வரவில்லை. ஓகேவா? அப்ப என்ன செய்யறது? ஆஹ் அதே போல லாசிமான ஃபேல் வந்துள்ளது. இஜ்தஹத போன்ற என்ன செய்துள்ளது? லாசிமான ஃபேல் வந்துள்ளது. அப்படின்னா முபுத்ததா என்ற அடிப்படையில் கம் மஸ்னான் என்பது முபுத்ததா என்று ஏறாப் கொடுக்கப்படும். கல்மி தில்மீதன் என்பது முபுத்ததா என்று ஏறாப் கொடுக்கப்படும். ஏன்னா இஜ்தஹத என்பது லாசிமான ஃபேல். இங்கே மஸ்னான் பில் இக்லீமில் ஜுனூபின் என்ன செய்யல, நம்மளுக்கு ஃபேலே வரல. அதனால ஆனா இங்க ஃபேல் வந்திருக்கு, ஆனா லாசிமா வந்திருக்கு. இப்படி வந்தா முபுத்ததா என்ற அடிப்படையில் இதுக்கு ஏறாப் வழங்க வேண்டும். முத்தாதியான ஃபேல் வந்தா மஃபூல் என்ற அடிப்படையில் ஏறாப் வழங்கப்படும். அதுக்கு வேற மஃபூல் வராட்டி இது மஃபூல் ஆகும். சரி, அப்போ முத்தாதியான ஃபேல் வந்துருச்சு, ஆனா அதுக்கு தனி மஃபூல் வந்துருச்சு. இப்ப இந்த கம் தக்கீக்கத்தன் என்பது என்னவென்றால் நேரத்தை குறிக்கிறது. எத்தனை நிமிடங்கள், இப்ப நிமிடங்களை தானே குறிக்குது. இப்ப அப்ப இது நேரத்தை குறித்தால் அது லர்ஃபு தானே. அப்போ லர்ஃப் என்ற அடிப்படையில் இதுக்கு என்ன செய்யப்படும்? ஏறாப் வழங்கப்படும். ஓகேவா? அப்ப இது லர்ஃப் என்ற அடிப்படையில் இது கேளாது. ஏன்னா இது நேரத்தை எத்தனை நிமிடங்கள், நிமிடங்கள் என்பது நேரம் தானே. அப்ப நேரத்தையோ இடத்தையோ குறித்தால் அது என்னது? லர்ஃபு தானே. அப்ப இது லர்ஃப் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? ஏறாப் வழங்குவோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, பின்னாடி அதனுடைய மஃபூல் வந்துருச்சுன்னா, ஓகேவா? இப்ப பின்னாடி அதனுடைய மஃபூல் வந்துட்டாலும் முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? இதை முபத்ததா என்றுதான் ஏறாப் வழங்கணும். இங்க அதுக்கு உதாரணம் கொடுக்கல. ஒருவேளை நமக்கு அந்த கேள்வி வந்திருக்கணும்ல, ஃபேலம் இர்ஃபாயில பின்னாடி மஃபூல் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அப்பயும் இதை முபத்ததா தான் படிக்கணும். வராட்டி தான் இதை மஃபூல்னு கொடுப்போம். ஒருவேளை ஃபேலமீர் முத்தாத்தியா ஒரு ஃபேல் வந்து அதுக்கு மஃபூல் பின்னாடி வந்துருச்சுன்னா அப்பயும் இது முபத்ததா தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு செயலின் மீது அறிவித்தால் எத்தனை சுற்றுதல், சுற்றுதல் என்பது ஒரு செயல் தானே, சுற்றுவது என்பது ஒரு செயல் தானே. அப்ப அப்ப எத்தனை சுற்றுதல் ஒரு செயலின் மீது அறிவித்தால் அது மஃபூல் முத்தலக் என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படும்? ஏறாப் வழங்கப்படும். அடுத்து கடைசியாக பிகம் ஜுனைஹின் என்பது என்னது? ஜார் மஜ்ரூர். நமக்கு தெரியும், ஜார் மஜ்ரூர் என்ற அடிப்படையில என்ன செய்யப்படும்? ஏறாப் வழங்கப்படும். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. முத்தாத்தியான ஃபேல் என்றால் அதுக்கு மஃபூல் வரவில்லை என்றால் இது மஃபூல் என்ற அடிப்படையில் ஏறாப்.
ஒரு ஃபேலே வரவில்லை அல்லது லாசிமான ஃபேல் வந்திருக்கிறது அல்லது முத்தாதியான ஃபேலுக்கு மஃபூல் தனியாக வந்து விட்டது என்றால் இந்த மூணு நிலைமையிலும் முபுத்ததாவாகும். அப்புறம் ஒரு நேரத்தை காலத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அது மஃபூல் வர்ஃப் ஆகும். அதே போல ஒரு செயலை குறிப்பதாக இருந்தால் அது மஃபூல் முத்தலக் ஆகும். இது கடைசியா ஜார் மஜ்ரூர். சரியா? இதே மாதிரிதான் இதுக்கும். இது கபரியாவாக வந்தாலும் இங்க எப்படி நம்ம சொன்னோமோ அதே போலதான் இங்கேயும். இப்ப பாருங்க, கம் சாத்தின் என்பது என்னது? நேரம் தானே, எத்தனை மணி நேரங்கள்னு. அப்ப இது வருஷு. கம் யானத்தின் உதவுதல் என்பது செயல் தானே, இப்ப செயலா இருந்தா மஃபூல் முத்லக். கம் பாயிசின் எத்தனை எனது மாத்த ஜவ்அன், அது லாசிமான ஃபேலு. அப்ப கம் பாயிசின் என்பது எனது முபத்ததாவா படிக்கணும். அதாவது கிதாபின் இங்க ஃபேலே வரல, அப்ப கம் கிதாபின் என்பது முபத்ததா தான் படிக்கணும். அதாவது தரஸ்த இது ஃபேல முத்தாத்தியான ஃபேலு, பின்னாடி மஃபூல் வரல, அப்ப இது மஃபூலா படிக்கணும். சரியா? இப்ப இதுதான் சட்டம் படிக்க போகின்றோம். அடுத்தது பாருங்க, ஐயின் இதை நாம் என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் காண்போம். இதற்கான பகுதியை மட்டும் இன்று காண்போம். பாருங்க, அல் பஹ்சு ஆய்வு. அம்சலத்து பாய்ஃபத்தி ஊலா முதலாவது பகுதியின் உதாரணங்கள் ஆகிறது தஸ்தமில் உள்ளடக்கி இருக்கின்றன. அலா கம்மில் இஸ்திஃபாமியதி கேள்விக்கு வரக்கூடிய அந்த கம் என்பதின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. கமாலா யஃபா அலைக்க உன் மீது மறையாததாக இருப்பதை போல. உனக்கு அது மறையாதது இல்ல, உனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்றாங்க. உன் மீது மறையாமல் உள்ள ஒன்றை போல. உனக்கு மறைஞ்சலாம் இல்ல, தெளிவா உனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அர்த்தம் வைக்கும் போதே நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு. வஹிய மத்லூவத்துன் ஃபி குல்லில் அம்சிலதி பி கலிமத்தின் துமையீசுல் முஸ்தஃபஹம் அன்ஹு. முஸ்தஃபஹம் அன்ஹுவை வேறுபடுத்தி காட்டும் அத்தகைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு உதாரணத்திலேயும் அடுத்து கொண்டு வரப்பட்டது. கம் என்பது அடுத்து கொண்டு வரப்பட்டது. இதுக்கப்புறமா முஸ்தபா அன்ஹுவை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வார்த்தை. சரியா? தமீஸ் செய்யக்கூடிய வார்த்தை. இப்போ முஸ்தபா மோகனா ஷாஹத்த எதை நீ கண்டாய், எதை கண்டாய்? அப்ப அப்படின்னா எத்தனை ஊர்களை நீ கண்டாய். அப்ப நீ கண்டாய் என்பதை என்ன செய்யறோம், வேறுபடுத்துறோம். எத்தனை ஊர், அப்ப நீ என்ன கண்டனா பொதுவா இருக்கு. அப்ப அது வேறு தமீஸ் செய்யறது இதுதான், எத்தனை ஊர்கள் என்பது தானே. அப்ப அந்த முஸ்தபா அன்ஹுவை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வார்த்தை இதுதான். சரியா? தமீஸ் செய்யக்கூடிய வார்த்தை இதுதான். அந்த வார்த்தை கம்முக்கு அடுத்து கொண்டு வரப்பட்டது. மத்துலுவத்தும் கம்முக்கு அடுத்து கொண்டு வரப்பட்டது அந்த தமீஸ் செய்யக்கூடிய வார்த்தை. ஓகேவா? எல்லாத்துலயும் அப்படிதான். தெற்கு பிராந்தியத்தில் எத்தனை தொழிற்சாலை இருக்கின்றது. அப்ப இதுதான் என்ன செய்ய, தமீஸ் செய்கிறது. இப்ப தமீஸ் செய்யக்கூடிய வார்த்தையை அடுத்து கொண்டு வரப்பட்டது. இதா தம்மத்தைனும் நீ சிந்தித்தாயானால் குல்ல தமீஸின் அம்சிலத்தில் ஹம்சத்தில் ஊலா முதல் 5 உதாரணங்களிலே நீ ஒவ்வொரு தமீஸையும் நீ சிந்தித்தாயானால் ரஐத்தஹு அந்த தமீஸை நீ பார்ப்பாய் முஃப்ரதன் மன்சூபன் நசபு செய்யப்பட்ட தனித்து வரக்கூடியதாக, ஒருமையில் வரக்கூடியதாக, நசபு செய்யப்பட்டு ஒருமையில் வரக்கூடியதாக அந்த ஒவ்வொரு தமீஸையும் நீ பார்ப்பாய். இப்போ ஒவ்வொரு தமீஸையும் அப்படிதானே பார்த்தோம். இந்த ஒவ்வொரு தமீஸும் முஃப்ரதா தானே பார்த்தோம். ஜுனைஹின் வரைக்கும் எல்லாம் ஃபர்ஸ்ட் 5ல என்னது, இது வரைக்கும் என்னது முஃப்ரதா தானே பார்த்தோம் முதல் 5ல. அடுத்துக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க பாருங்க. யும்கினுக்கு உனக்கு சாத்தியமாகும் அந்த துதரிக்க நீ அறிவதற்கு உனக்கு சாத்தியமாகும் அன்னக்கம் நிச்சயமாக கம் ஆகிறது மிசாலி சாதிசி 6வது உதாரணத்திலே நிச்சயமாக கம் என்பது தகல் அலைஹா அந்த கம்மின் மீது நுழைந்தது ஹர்ஃபு ஜர்ரின் ஜர்ருடைய எழுத்து நுழைந்தது. வண்ண தமீசஹா நிச்சயமாக அந்த கம்முடைய தமீஸ் ஆகிறது ஃபிஹாதல் ஹாலி இந்த நிலைமையிலே அந்த கம்முடைய தமீஸ் ஆகிறது மஜ்ரூரும் லா மன்சூபன் அது ஜரு செய்யப்பட்டதாக இருக்கிறது, மன்சூப் நசபு செய்யப்பட்டதாக இல்லை என்று நீ அறிவதற்கு உனக்கு சாத்தியமாகும். அப்ப 6வது உதாரணத்துல ஜுனைஹின் முஃபரதாக வந்திருக்கிறது, ஆனால் மன்சூபாக வரவில்லை. காரணம் கம்முல ஜர்ருடைய எழுத்து நுழைஞ்சிருக்கு, அதனால அது மஜ்ரூரா வந்திருக்கு, மன்சூபா வரலன்றதும் அதை நீ தெரிந்து கொள்வது உனக்கு சாத்தியமாகும். அது பார்த்தே உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அம்சலத்து தாய்ஃபத்தி சானியத்து 2வது பகுதியின் உதாரணங்களாகிறது தஸ்தமில் வலக்கம் ஐலன் அதுவும் கம் என்பதின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. வலாக்கின்னஹா என்றாலும் இந்த கம் ஆகிறது லைசத்தில் இஸ்திஃபாமி கேள்விக்குரியதாக இல்லை, பல் இமானனாகிற வேறொரு அர்த்தத்திற்குரியதா இருக்கிறது. இது வேற அர்த்தம், கேள்விக்குரியது இல்லை, இது வேற அர்த்தம். ஏனென்றால் நிச்சயமாக ஹீன தக்கோலோ நீ சொல்லும் சமயத்தில் கம் பாயிசின் மாத்த ஜவுன் கம் எத்தனையோ கம் பாயிசின் மாத்த ஜவுன் என்று நீ சொல்லும் சமயத்தில் தக்கசிது நீ நாடுகிறாய். இதோட அர்த்தம் மேல சொல்லல, எத்தனையோ கஷ்டப்படுபவர்கள் பசியால் இறந்தனர்னு. அப்ப கம்பாயிசின் மாத்த ஜவான் என்று நீ சொன்னால் தக்கசுது நீ நாடுகிறாய், அல் இஹ்பார செய்தி அறிவிக்க நீ நாடுகிறாய், அன்ன கசீரீன மினல் பாயிசின கஷ்டப்படுபவர்களிலிருந்து அதிகமானவர்கள், நிச்சயமாக கஷ்டப்படுபவர்களிலிருந்து அதிகமானவர்கள் மாத்து ஜவான் பசியால் இறந்தனர் என்று சொல்ல நாடுகிறாய். இன்னும் சாத்தியமாகும் துதரிக்க நீ அறிவதற்கு சாத்தியமாகும் ஹாதல் மானா இந்த கருத்தை இந்த அர்த்தத்தை நீ அடைவதற்கு சாத்தியமாகும் பக்கியத்தில் அம்சலத்தி மீதமுள்ள உதாரணங்களிலேயும் இந்த அர்த்தத்தை அடைவதற்கு சாத்தியமாகும்.
இதே அர்த்தத்தை நீ மத்த உதாரணங்கள் ஒரு அர்த்தத்துக்கு மட்டும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. மத்ததுக்கும் அதே மாதிரி தானே அர்த்தம் வச்சு காட்டணும். மத்த உதாரணங்களுக்கும் மீதமுள்ள உதாரணங்களும் இதே அர்த்தத்தை நீ அடைவதற்கு சாத்தியமாகும். ஃபகம் ஹுனா, எனவே இங்கு கம் என்பது இங்குனா ரெண்டாவது இந்த இந்த இடத்துல வரக்கூடிய கம்மு, இந்த கம் ஆகிறது ஹபரியத்துன் செய்தி அறிவிக்கக்கூடியதை சார்ந்ததா இருக்கும். லா இஸ்திஃபாமியத்துன் கேள்வியை சார்ந்ததாக இருக்காது. வகையை இன்னும் இந்த கம்மாகிறது கினாயத்துன் அனில் அததில் கசீரி, அதிகமான எண்ணின் மீது எண்ணின் தொட்டும் மறைவாக அறிவிக்கக்கூடியதா இருக்கும். எத்தனையோ பேர்னு என்ன செய்யணும் அப்படி அர்த்தம் வைக்கணும். அதான் அதிகமான எண்ணின் தொட்டும் மறைவாக அறிவிக்கும். அதான் எத்தனையோ பேர் அதிகமான எண்கள் அது எத்தனைன்னு மறைவாக அறிவிக்கும். கரெக்டா துல்லியமா 100 பேர் 200 பேர் என்ன செய்யாது அறிவிக்காது. அது அதிகமான எண்ணின் மீது மறைமுகமாக அறிவிக்கக்கூடியதா இருக்கும். ஒமின் ஹாதிஹில் அம்சலத்தி, இந்த உதாரணங்களில் இருந்து வகைரிஹா மற்ற உதாரணங்கள், இந்த உதாரணங்கள் அல்லாத மற்ற உதாரணங்களில் இருந்து தரா நீ காண்கிறாய் அன்ன தமீச கமில் ஹபரியதி, ஹபரியா சார்ந்த கம்மின் நிச்சயமாக ஹபரியாவை சார்ந்த கம்மின் தம்மீஸ் ஆகிறது. முஃப்ரதுன் அவு ஜம்அன் மஜரூருன் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்மாகவோ அல்லது முஃப்ரதாக இருக்கும் என்பதை நீ காண்கிறாய். அப்படிதானே? கம்முடைய ஹபரியத்துடைய தம்மீஸ் எப்படி இருக்கு? முஃப்ரதா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. முஃப்ரதா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. ஆஹ் ஆஹ் முஃப்ரதாவும் இருக்கலாம், ஜம்மாவும் இருக்கலாம். உலும் என்பது ஜம்மா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. கிதாப் என்பது முஃப்ரதா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. பாயிஸ் என்பது முஃப்ரதா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. சாத் என்பது ஜம்மா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. ஆனத் என்பது முஃப்ரதா இருக்கு, மஜ்ரூரா இருக்கு. சரியா? அப்ப எவ்வாறு வர வேண்டும்? கமல் ஹபரியாக்கு பின்னாடி முஃப்ரதோ ஜம்மோ, ஆனால் மஜ்ரூராக தான் வர வேண்டும். சரியா? இலாஃபத் என்ற அடிப்படையில். சரி, அதான் சொன்னா இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்மா பன்மையாகவோ அல்லது ஒருமையாகவோ நீ காண்கிறாய். அப்ப அடுத்து பாருங்க, இருஜ பீனா, எங்களை கொண்டு திரும்பு, சாணியத்தன் இரண்டாவது முறை, இலா அம்சலத்தி தாய்ஃபத்தைனி, இரண்டா இந்த இரண்டு பகுதியின் உதாரணங்களின் பக்கம் இரண்டாவது முறை எங்களுக்காக நீ என்ன செய் திரும்பு. இத்த பையன, நீ நீ விளங்குவதற்காக ஏராப கம்முடைய ஏராபை நீ விளங்குவதற்காக நீ திரும்பு. இஸ்திஃபாமியத்தன் அவ் ஹபரியத்தன், அந்த கம் இஸ்திஃபாம கேள்வியை சார்ந்ததாக இஸ்திஃபாமியத்தாக இருந்தாலும் சரி, ஹபரியத்தன் அல்லது ஒரு செய்திக்கு வரக்கூடிய அந்த கம்மாக இருந்தாலும் சரி. வயசுகுல் உதாலிக்க, அது இலகுவாகும். பி மாரிஃபத்தி மாஹிய கினாயத்துன் அன்ஹு, மாஹி அந்த கம் என்பது எதை தொட்டும் மறைவாக அறிவிக்கிறது என்ற ஒன்றை அறிவதை கொண்டு அந்த ஏராப அறிவது இலகுவாகும். மாஹிய கினாயத்துன் அன்ஹு, எதை தொட்டும் அந்த கம் மறைமுகமாக அறிவிக்கின்றது அந்த ஒன்றை அறிவதை கொண்டு நம்மளுக்கு எதுவாகும். அப்ப கினாயத்தா எது அறிவிக்குது என்பதை நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப நம்ம பார்த்தோம்ல, ஒரு செயலை அறிவிக்குதுன்னு பார்த்தோம். அதே போல நேரத்தை அறிவிக்குதுன்னு பார்த்தோம். சில டைம் ஒரு பொருளை அறிவிக்கின்றதுன்னு பார்த்தோம். அதான் சொல்றாங்க ஃபஹிய ஃபில் அம்சிலத்தி சாலிசத்தி, முதல் 3 உதாரணங்களிலே அல் ஊலா, அதான் ஃபில் அம்சிலத்தி சாலிசத்தில் ஊலா, முதல் 3 உதாரணங்களிலே கம்மாகிறது கினாயத்துன் அன் தாத்தின், ஒரு பொருளை தொட்டும் மறைமுகமாக அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பொருள் தானே ஃபர்ஸ்ட் முதல் 3 உதாரணங்கள்ல உயிருள்ள உயிரற்ற, மதீனத்தின் என்பது ஒரு பொருள். அதே போல மஸ்னான்றது ஒரு தொழிற்சாலை, தில்மீது என்பது மாணவன். அதான் உயிருள்ள உயிரற்ற ஏதோ ஒன்று பொருளின் தானே அறிவிக்கிறது. ஆஹ் இப்ப பாருங்க. சரி, அவ தோழரபு, எனவே அந்த கம் யாரா வழங்கப்படும் ஃபி ஹாதல் ஹாலி, இந்த நிலைமையிலே அது யாரா வழங்கப்படும் மஃபூலன் பிஹி, மஃபூல் பிஹியாக அந்த கம் யாரா வழங்கப்படும். இதா வலியஹா ஃபிஅலுன் முத்தஅத்தின் லம் யஅஹுத் மஃபூலஹு, அந்த ஃபேல் முத்தாத்தியான ஃபேல் உடைய மஃபூலை எடுக்காக, ஒரு முத்தாத்தியான ஃபேல் அந்த கம்முக்கு அடுத்து வந்திருந்தால் மஃபூல் பிஹியாக இந்த நிலைமையில யாரா வழங்கப்படும். கமாஃபின் மிசாலில் அவ்வளி, முதலாவது உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல. சரியா? அப்ப அதோடைய மஃபூல் பிஹி எடுக்காத, இப்ப ஷாஹத்துக்கு பின்னாடி மஃபூல் பிஹி வரல, மஃபூல் பிஹி எடுக்காத ஒரு ஃபேல் முத்தாத்தி வந்திருந்தால் அப்ப இதுக்கு மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில் யாரா வழங்கப்படும். அடுத்து பாருங்க, ஃபைதாலம் எலிஹா, அந்த கம்முக்கு அடுத்து வரவில்லை என்றால் ஃபேல் வரவில்லை என்றால் அவ்வலியஹா ஃபேலுன் லாசிமுன், அல்லது லாசிமான ஃபேல் மஃபூலின் பக்கம் கடக்காத ஒரு ஃபேல் அந்த கம்முக்கு அடுத்து வந்தால் ஏராப் வழங்கப்படும் முபுத்தத அன், அந்த கம் முபுத்ததா என்று ஏராப் வழங்கப்படும். கமாஃபில் மிசாலினி சானி ஒரு சாலிசி, இரண்டாவது 3வது உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல. இப்போ 2வது உதாரணம் பாருங்க, இங்க ஃபேலே வரல, மஸ்னான் பின் இக்லீமில் ஜுனூபி. அதே போல தில்மீதன் இஜ்தஹத, இங்க ஃபேல் வந்திருக்கு, ஆனா லாசிமான ஃபேல் வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி நிலைமையில கம் மஸ்னானுக்கு என்ன செய்யப்படும்? இந்த கம்முக்கு என்ன செய்யப்படும்? முபத்ததா என்று யாரா வழங்கப்படும்.
சரியா? அடுத்து பாருங்க. ஒக்கதாலிக்க இன்னும் அவ்வாறு இன் வலியஹா அந்த கம்முக்கு அடுத்து வந்தால் ஃபிஅலுன் முத்தஅத்தின் அஹத மஃஊலஹு அந்த ஃபேலுடைய மஃபூலை எடுத்துக்கொண்டது அத்தகைய முத்தாத்தியான மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேல் கம்முக்கு அடுத்து வந்தாலும் அவ்வாறே முபத்ததாவாக ஏறா வழங்கப்படும். இந்த ரெண்டாவது மூன்றாவது உதாரணத்தை மாதிரிதான் என்னது முத்தாத்தியான ஃபேலுக்கு மஃபூல் வந்துருச்சுனாலும் இந்த கம்முக்கு என்னதான் முபத்ததா என்றுதான் ஏறா வழங்கப்படும். அவ்வாறே வழங்கப்படும், முபத்ததாவாகவே வழங்கப்படும். வேற உதாரணம், அதுக்கு மேல உதாரணம் சொல்ல அங்க கீழே கொண்டு வந்தாங்க. சரியா? எப்படி? கம் ஆசிரின் அகல்த அஸ்ரதஹு எத்தனையோ தடுக்கியவர்கள், அதாவது தெரியாமல் தவறு செய்தவர்கள், அகல்த அஸ்ரதஹு அப்படி தவறு செய்தவர்களை அப்ப இது என்னன்னா, அப்ப எத்தனையோ தவறு செய்தவர்களை அகல்த அஸ்ரதஹு அவங்களுடைய தவறுகளை நீ மன்னித்துள்ளாய். அப்ப பாருங்க, அக்கல்தோடைய மஃபூல் பின்னாடி வந்துருச்சு. அப்ப இதுக்கு முபத்ததா தான் யாரா கொடுக்கணும். இன்கானத் கினாயத்தன் அந்த கம் என்பது ஆகியிருந்தால் கினாயத்தின் மறைவாக அறிவிக்கக்கூடியதாக அந்த வர்ஃபின் காலத்தை அல்லது இடத்தையின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் மீது மறைமுகமாக அறிவிக்கக்கூடியதாக அந்த கம் ஆகியிருந்தால் கானத் ஃபி மஹல்லி நஸ்பின் அல வர்ஃபியத்தின் லர்ஃப் என்பதின் பிரகாரம் நசபுடைய இடத்திலே ஆகும். அந்த கம் நசபுடைய இடத்திலே ஆகும் லர்ஃப் என்பதின் பிரகாரம். அப்ப லர்ஃபுக்கு நசபு கொடுக்கணும், ஏறாப்புல இடம் இருக்கு. இப்ப லர்ஃப் என்பதின் பிரகாரம் நசபுடைய இடத்திலே இந்த கம் ஆகும். கமாஃபின் மிசாலி ராபி நான்காவது உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல. இப்ப மேல தக்கீக்கத்தின்னு குறிச்சிச்சு. தக்கீக்கத்துல நிமிடங்கள் தானே, அப்ப அது நேரத்தை குறிக்குது. அப்ப அது லர்ஃப் என்ற அடிப்படையில் நசபு கொடுப்போம். சரியா? நான்காவது உதாரணத்துல இன்கானத் கினாயத்தன் அன் ஹதஸின் ஒரு செயலை தொட்டும் மறைமுகமாக அறிவிக்கக்கூடியதாக அந்த கம் ஆகியிருந்தால் வாரிபத் மஃபூலன் முத்தலக்கன் மஃபூல் முத்தலக் என்ற அடிப்படையில் அந்த கம் யாரா வழங்கப்படும். கமாஃபில் மிசாலில் ஹாமிசி ஐந்தாவது உதாரணத்தில் உள்ள ஒன்றை போல. சரி, ஐந்தாவது உதாரணத்துல என்னது? ஜவுலத்தன் சுற்றுதல் தானே. அப்ப இது செயல் தானே. இப்ப செயலின் மீது அறிவிக்கிறதா எத்தனை சுற்றுதல்னு. இப்ப இந்த மாதிரி செயலின் மீது அறிவிச்சா அதுக்கு மஃபூல் முத்தலக் ஜுல்து ஜவுலத். சரியா? இப்போ மஃபூல் முத்தலக் என்பதன் அடிப்படையில் கம்முக்கு என்ன செய்ய போறோம்? மஃபூல் முத்தலக் என்ற அடிப்படையில் நசபு வழங்கப்படும். இப்ப இந்த கம்மு மஃபூல் பிஹி, இந்த ரெண்டு கம்மும் முபத்ததா, இந்த கம் என்பது வர்ஃபு, இந்த கம் என்பது மஃபூல் முத்தலக். சரியா? அதோட காரணங்களையும் பார்த்தாச்சு. பாருங்க, தொடர்ந்து அடுத்து மூன்றாவது பகுதியை மட்டும் நாம் அடுத்த பாடத்தில் காண்போம். இது இன்று பார்த்த காயிதாக்களையும் படித்துவிடும். அல் கவாயிது சட்டங்கள் ருக்குனா அந்நில் அததி எண்ணை தொட்டும் ஒரு எண் ஒரு நம்பரை தொட்டும் என்னவாகும்? மறைமுகமாக அறிவிக்கப்படும் அல்பாதின் சில வார்த்தைகளை கொண்டு எண்ணை தொட்டும் என்ன செய்யப்படும்? மறைமுகமாக அறிவிக்கப்படும் சில வார்த்தைகளை கொண்டு. அந்த வார்த்தைகள் ஆகிறது அம்சா. முதலாவது கம்மில் இஸ்திஃபாமியது கேள்விக்குரிய கேள்வியை சார்ந்த கம்மாக இருக்கும். தம்மீசுஹா இன்னும் அந்த கம்முடைய தம்மீஸ் ஆகிறது முஃப்ரதும் மன்சூபும் நசபு செய்யப்பட்ட ஒருமையாக வரும். இல்லா இதா தஹல அலைஹா ஹர்ஃபு ஜர்ரின் அந்த கம்மின் மீது நுழைந்தாலே தவிர, ஜர்ருடைய வார்த்தை அந்த கம்மின் மீது நுழைந்தாலே தவிர. அப்ப நுழைந்தால் ஃபைனஹு ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது, அது தம்மீஸ் ஆகிறது. யக்கூனு மஜ்ரூரன் ஜரு செய்யப்பட்டதாக ஆகும். இப்ப அதனுடைய தம்மீஸ் மன்சூப் முஃப்ரதாக வரும். ஆனால் அதன் மீது ஜர்ருடைய ஹர்ஃப் நுழைந்தாலே தவிர, அப்படி நுழைந்து விட்டால் தம்மீஸ் என்னவாகும்? ஜரு செய்யப்பட்டதாக ஆகும். சரியா? இப்ப இரண்டாவது பாருங்க, கமில் ஹபரியத்து செய்தியை சார்ந்த கம்மு. தமீசுஹா இந்த கம்முடைய தமீஸ் ஆகிறது மஜ்ரூன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். யக்கூனு முஃப்ரதன் வ ஜம்அன் இன்னும் அந்த தமீஸ் ஒருமையாகவும் ஆகும், இன்னும் பன்மையாகவும் ஆகும். துஃபீது இன்னும் அந்த கம் பலன் தரும். தக்சீர அதிகத்தை பலன் தரும். சரியா? இப்போ ஜீம் பாருங்க. இதுல இருந்து என்ன செய்வோம்? நாம் நாம் அடுத்த பாடத்தில் நாம் காண்போம். சரியா? இந்த இரண்டு மட்டும்தான் நாம் ஒன்றும் காணவில்லை. காயின் கதா இது இன்ஷால்லா நாம் அடுத்த பாடத்தில் காண்போம். அடுத்து இது நாம் பார்த்து விட்டோம். வாருங்கள் படித்து விடுவோமா? 200வது. இதா கானத் கமில் இஸ்திஃபாமியத்து அபில் ஹபரியத்து கேள்வியை குறிக்கக்கூடிய கம் ஆகியிருந்தால், அவில் ஹபரியத்து அல்லது ஹபரை சார்ந்த கம் ஆகியிருந்தால், ஹினாயத்தன் அந்தாத்தின் ஒரு பொருள் உயிரற்ற அது உயிருள்ள பொருளில் தொட்டும் மறைமுகமாக அறிவிக்கக்கூடியதாக அந்த கமில் இஸ்திஃபாமியா கமில் ஹபரியா ஆகியிருந்தால், நான் இதை அரபியிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். கமில் இஸ்திஃபாமியா என்றும் கமில் ஹபரியா என்றும். சரியா? இன்னும் அந்த கம்முக்கு பிறகு வந்தால் ஃபேலுன் முத்தஅத்தின் லம் யஹுத் மஃஊலஹு அந்த ஃபேலின் மஃஊலை எடுக்காத முத்தஅத்தியான மஃஊலின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேல் அந்த கம்முக்கு பிறகு வந்தால் கானத் மஃஊலன் பிஹி அந்த கம் என்பது மஃஊல் பிஹியாக ஆகும். இன் தலாஹா இன்னும் கம்முக்கு அடுத்து வந்தால் லாசிமுன் முத்தஅத்தின் அஹத மஃஊலஹு அப்ப லாசிமான ஃபேல்
அந்த கம்முக்கு அடுத்து வந்தால் அதே போல இங்க வாவ் வரணும். வாவ் மிஸ் ஆயிருக்கு. வ முத்தஅத்தின் அகத மஃபூலுஹு. அந்த ஃபேலின் மஃபூலை எடுத்துக்கொண்டது அத்தகைய முத்தாத்தியான மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய ஃபேல் வந்தால், அல்லது லம் எலிஹா ஃபேலுன், அந்த கம்முக்கு அடுத்து ஃபேலே வரவில்லை என்றால் உரிபத் முபத்ததான் முபத்ததாவாக யாரா வழங்கப்படும். இப்ப கம்முக்கு அடுத்து லாசிம் வந்தாலோ வரணும் இங்க, அல்லது முத்தஅத்தின் அகத மஃபூலுஹு, அந்த ஃபேலின் மஃபூலை எடுத்துக்கொண்ட ஒரு மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேல் வந்தால், அல்லது லம் எலிஹா ஃபேலுன், அந்த கம்முக்கு அடுத்து ஃபேலே வரவில்லை என்றால் உரிபத் முபத்ததா முபத்ததாக யாரா வழங்கப்படும். இன் கானத் கினாயத்தன், அது மறைமுகமாக அறிவிப்பதாக இருந்தால், அந்த கம் ஆகியிருந்தால் அந்த ஜமனின் ஒரு காலத்தை தொட்டு மறைமுகமாக அறிவிப்பதாக அந்த கம் ஆகியிருந்தால் மாரிபத் பர்ஃபன், அந்த கம் லர்ஃபாக யாரா வழங்கப்படும். இன் குனியபிஹா, இன்னும் அந்த கம்மை கொண்டு மறைமுகமாக அறிவிக்கப்பட்டால், அன் ஹதஸின் ஒரு செயலை தொட்டும் அறிவிக்கப்பட்டால் மாரிபத் மஃபூலன் முத்தலக்கன், மஃபூல் முத்தலக்கா என்ன செய்யப்படும், யாரா வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சட்டங்கள், இதோடைய பாடங்கள் தெளிவு எல்லாத்தையும் பார்த்து விட்டோம். இன்னும் கையின் கதா மட்டும் மீதம் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து அடுத்த பாடங்களில் அதை காண்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.